அருள்மிகு மணக்குள விநாயகர் தேவஸ்தானம் பாண்டிச்சேரியில் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு இன்றைக்கி. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். செப்பல் வைக்கிறதுலாம் ஸ்டாண்டு வெளியவே வச்சுருக்காங்க. அல்லிப்பூ இதுதான் விநாயகர் சாத்துறது. அப்புறம் அருகம்புல் இதெல்லாம் இங்கே கொடுக்குறாங்க. இது எவ்வளோ செட்டு கொடுக்குறாங்க? எவ்வளோ ஒரு செட்டு கொடுக்குறீங்க? 20 ரூபா. இது தாமரை பூ, இது அல்லிப்பூ. மாலை ஒன்று எடுத்துங்களா மேடம் விநாயகருக்கு? விநாயகர் சிலையிலேருந்து எல்லாமே இங்கே இருக்குது இந்த கடையில். உள்ளே போகலாம் கோயிலுக்குள்ளே. மணக்குள விநாயகர் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வேணாலும் வரலாம். பாண்டிச்சேரிக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து பாண்டிச்சேரி பீச்சுக்கு பக்கத்தில் தான், ஒரு 10 நிமிஷம் நடந்தாலே இந்த கோயில் வந்துடும். காரில் வரீங்க அப்படின்னா ஓல்டு ட்ராஃபோர்ட் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே கொண்டு போய் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். அது வந்து கோயிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நீங்கள் அங்கே பார்க் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நடந்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துடலாம். பைக்கில் வந்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியவே இடம் இருக்குது, நீங்கள் அங்கே பைக் பார்க் பண்ணிக்கலாம். இந்த கோயில் வந்து கடலூர்லேருந்து 23 கிலோமீட்ரு, விழுப்புரத்துலேருந்து 35 கிலோமீட்ரு, சென்னையிலேருந்து 165 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது அப்படின்ற மாதிரி வரலாறு சொல்லப்படுது. ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தான் இந்த பாண்டிச்சேரி ஆட்சி பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த கோயில் இருந்ததாக சொல்லப்படுது. டூப்ளே அப்படின்ற ஒரு ஆட்சி காலத்தில் இந்த கோயில் அழிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அப்போ இருந்த இந்து மக்கள் வந்து கடுமையாக எதிர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிரிட்டிஷ்காரங்க அப்புறம் மராத்தியர்கள் வந்து படையெடுப்பாங்க அப்படின்ற பயத்தில் வந்து என்ன பண்ணிட்டாரு டூப்ளே வந்து அந்த கோயில் அழிக்கிற திட்டத்தை வந்து கைவிட்டுறாரு. இந்த கோயில் வந்து விநாயகருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில். இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு நுழைவு கட்டணம் அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் இப்போது தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா காலையில் 5:45 மதியம் 12 வரைக்கும், அப்புறம் சாயந்தரம் 4 மணிலேருந்து 9 வரைக்கும் நடை திறந்திருக்கும். நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ வந்து மணக்குள விநாயகர் கோயில் சொல்கிறாங்க. ஆனால் முந்தைய காலத்தில் பார்த்திங்கன்னா மணல் குல விநாயகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடலுக்கு அருகில் இருக்கும் குளம் அப்படின்னு 2 தமிழ் வார்த்தைகளில் சொல்லியிருக்காங்க. கடலுக்கு அருகில் இருக்கும் குளம் அதான் மணக்குள விநாயகராக இருக்குது. இப்போது இது வந்து ஓர்லியன் தெருவில் இருந்திருக்கு. இப்போது மணக்குள விநாயகர் தெருவாக அதை வந்து பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலில் பல திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டாலும் பிரம்மோற்சவம் தான் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது. 24 நாள் இந்த திருவிழா வந்து நீடிக்கும்னு சொல்கிறாங்க. எந்த கோயில்லையுமே விநாயகருக்கு இரவு சன்னதி இருப்பதாக நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இந்த மணக்குள விநாயகரில் மட்டும் ஒரு சன்னதி, இரவு சன்னதி ஒன்று இருக்குது. அவர் தன்னோட மனைவிகளோட இங்கே தங்கியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பள்ளி அறை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சன்னதிக்கு எடுத்து செல்கிற சிலையோட பாதங்கள் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விநாயகருக்கு அமைக்கப்பட்ட பீடம் வந்து அது வந்து கிணத்துல இருக்கான். இது பலருக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிணறாக இருக்கலாம், இல்லை தொட்டியாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பீடத்தோட இடது பக்கத்தில் ஒரு 6 அங்குலத்தில் ஒரு குழி இருக்குது. அது ஆனால் எவ்வளோ ஆழம் அப்படின்னு யாருக்குமே தெரியலையா. அது எப்பயுமே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
மணக்குள விநாயகர் கோயில் ஒரு யாத்திரை தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் புகழ்பெற்று இருக்குது. இந்த கோயிலில் தங்கத்தேர் ஒன்று இருக்குது. பக்தர்களோட நன்கொடையின் அடிப்படையில் வந்து இந்த தேர் கட்டப்பட்டிருக்கு. இந்த தேரில் பயன்படுத்தப்பட்ட மொத்த தங்கத்தோட எடைன்னு பார்த்தீங்கன்னா 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 7.5 கிலோ தங்கம்னு சொல்கிறாங்க. தேரோட உயரம் பார்த்திங்கன்னா 10 அடியும் அகலம் 6 அடி அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. தேர் முழுவதும் தேக்கு மரத்தால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. இப்போது தேரை நீங்கள் இழுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தொகையை நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த தொகையை கட்டிட்டு நீங்கள் கோயிலுக்குள்ளே தேரை இழுக்கலாம். அதுக்கு இப்போ பக்தர்கள் ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வருடத்துக்கு ஒரு முறை, அதாவது விஜயதசமி அன்னைக்கு மட்டும் தங்கத்தேர் வந்து மாட வீதிகளில் ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு 2 வெவ்வேறு கதைகள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 1688 ஃப்ரெஞ்சுக்காரங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கோட்டையை கட்டியிருக்காங்க. அப்போ என்னன்னா இந்த கோயிலை வந்து நகர்த்தினா தான் இந்த கோட்டையை வந்து தரமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கோயிலை நகர்த்துறதுக்கு முடிவு பண்ணிவிட்டு விநாயகர் சிலையை கொண்டு போய் கடலில் வீசியிருக்காங்க. வீசிட்டு வந்து பார்க்கும்போது கோயிலில் வந்து அந்த சிலை மறுபடி இருந்திருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் கொண்டு போய் கடலில் வீசிட்டு வந்து பார்க்குறாங்க. மறுபடி விநாயகர் சிலை கோயிலே இருக்குது. இதனால் ஆச்சரியம் அடைஞ்சு போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் இந்த கோயில் அகற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விநாயகருக்கு பக்தராகிடுறாங்க அப்படின்னு ஒரு கதையும் இருக்குது. இன்னொரு கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு துறவி ஒருத்தர் வர்றாரு. அதாவது நல்லா மிளிர்ற கண்களோட பெரிய நெத்தியோட ஒரு துறவி வந்து இந்த கோயிலில் ஞானம் பெற்று சமாதி அடைகிறாரு. அப்போதிலிருந்து புதுசாக பிறக்கிற எந்த குழந்தையாக இருந்தாலும் முதல்ல இந்த கோயிலுக்கு கொண்டு போய் வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற கோயில்களை கொண்டு போகிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்த விஷயம். அனைவரும் பார்த்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.